இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரியலிஸ்டிக்கான ஒரு ரோஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம பென்சிலும் ஸ்டம்பும் இரேசர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அவுட்லைன் வந்து வரைய ஆரம்பிக்கலாம். நான் ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து நான் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். நான் வீடியோவில் கட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் கூட நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம். எப்படி அவுட்லைன் போடுறதுனா, லைட்டான வளைவுலாம் இழுத்து விட்டு கீழே வந்து ஜாயின் பண்ணும்போது ஈஸியான ரோஸ் ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அவுட்லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அவுட்லைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ கலரிங் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்காக நம்ம இதழ்கள் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதழ் கூட எல்லாமே செகண்ட் லைன்ஸ் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா, நம்ம வந்து பிளாக் கலர் கொடுத்து ஷேட் பண்ணும்போது ஒயிட் கேப் வர்றதை ஹைலைட்டாக தெரியும். அதுக்காக அந்த செகண்ட் லேயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அந்த லேயருக்குள்ளே கலர் பண்ணாமல் அந்த லேயரை விட்டு வெளியே வந்து கலர் பண்ணிக்கணும். அந்த செகண்ட் லைனுக்குள்ளே மட்டும் கலர் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து கலரிங் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ரோஸ் வந்து கீழேருந்து பூக்கும் பார்த்தீங்களா, அந்த கீழ் பகுதி அந்த இடத்துல மட்டும் டார்க்காக பிளாக்னஸ் வந்து கொடுத்துருக்கோம். போக போக ஒயிட் கலரில் வந்து விட்டுருப்போம். நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வந்து கலர் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபுல்லாக ஒயிட் கேப் விட்டு விட்டு கலர் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு இதழ்களுக்கும் மேலே வந்து ஹைலைட் பாயிண்ட் வர மாதிரியும் உள்ளே வந்து டார்க்னஸ் வர மாதிரியும் கலர் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி கலரிங் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வீடியோவாக பார்க்காம ஒரு ஷீட்டில் வரைஞ்சி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒரு ரோஸ் ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ண முடியும். நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்காக நான் வந்து ஸ்டம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பட்ஸ் மட்டும் இருந்தால் கூட நம்ம வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த டார்க்னஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி வந்து விடுறோம். இப்போது நம்ம அந்த 2 லைன் வர மாதிரி போட்டோம் பார்த்தீங்களா, அது பார்த்திங்கனாவே தெரியும். அந்த இடம் மட்டும் நம்ம கலர் பண்ணாமல் இருக்கும்போது ஹைலைட்டாக நம்மளுக்கு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்டில் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக டார்க் கலர் வராமல் ஹைலைட்ஸ் மட்டும் விட்டு நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக இரேசர் யூஸ் பண்ணி, நார்மல் இரேசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இரேசரை யூஸ் பண்ணி ஹைலைட் பாயிண்ட் மட்டும் இரேசர் பண்ணியிருக்கோம். இப்போது கீழே வந்து அதோட தண்டு பகுதி வந்து வரையலாம். இதுக்காக நான் ஃபுல் டார்க் கலரில் கொடுத்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரோசஸை சுற்றியும் பென்சில் சீவும்போது மொக்கடைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு ரஃப் ஷீட்டில் வந்து நம்ம தேய்க்கும் போது அதை தூள் வரும். அதை வந்து போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடும்போது அது வந்து ஒரு எஃபெக்டில் நல்லாயிருக்கும். அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வேணாம். இப்போது ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் வந்து பேட்டரி இரேசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நார்மல் இரேசரை வந்து நல்லா ஷார்ப் பண்ணி லைட்டாக அந்த லைன்ஸ் வர மாதிரி அதோட அவுட்லைன்ஸை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். இப்போது எக்ஸ்ட்ரா டார்க் கலர் கொடுத்து நம்ம வந்து டார்க்னஸ் பண்ணிக்கலாம். இப்போது டார்க்னஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஹைலைட் வர இடத்த லைட்டாக அந்த லைன்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். இந்த ரோசஸில் வந்து லைட்டான லைன்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி லைட்டான லைன்ஸ் போட்டு இந்த ட்ராயிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் காட்டும்.